பண்ணிட்டு இந்த சினிமா படத்துல வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பில் இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொல்றது, அது ரீல்ஸ் போடுறது. இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? இதோட அடிப்படை பிரச்சனை ஒண்ணுதான், கஞ்சா, ட்ரக்ஸ். ஏன் 2 வயசு பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுது? ஏன் 14 வயசு கற்பழிக்கப்படுது? ஏன் 12ஆம் கிளாஸ் பொண்ணு ஒரு இயற்கை உபாதைக்கு போகும்போது ஏன் கற்பழிச்சு வெட்டுறாங்க? நாங்க திருப்பி பதிவு பண்றோம் மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கா. அந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்க மெயின் பிரச்சனையே பெண்களை வந்து கற்பழிப்பு பண்றது. அப்ப முதலமைச்சர்கிட்ட கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு, ஒன்றிய பாஜக அரசு இல்லாம கடல் வழியை நம்ம நிப்பாட்ட முடியாது, கடல் வழியா தான் வந்து ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரலாம், நான் திருப்பியும் பதிவு பண்றதான். ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? உங்களுடைய தெருக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள். உங்களுடைய கவுன்சிலருக்கு தெரியாம ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு ரோடு போட முடியுமா? அப்படி எப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டில்? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா தவறு. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கவுன்சிலர்கள் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டில் கஞ்சா சேல்ஸ் நடக்கிறது இல்ல. இதுதான் உண்மை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாம ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார், நீங்கள் தான் பொறுப்பு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரே வாரத்தில் 5 ரேப் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி. ஆனா திமுக காரன் ஒருத்தன் அதை பத்தி பேசல. அக்கா கனிமொழி அக்கா பேசல, திமுக அமைச்சர்கள் பேசல, திமுக கவுன்சிலர்கள் பேசல. திசை திருப்புறது. ஏன் திசை திருப்பணும்? யாரு பேசுறா? எங்க அண்ணன் இங்க தலைவர் மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஓபிக்கு வர 3வது மேட்ருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கும் பொழுது எந்த தலைவரும் பேசுறது இல்ல. கூட்டணின்னு சொல்றாங்களே, மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் பேச மாட்டாங்க. இந்த விளிம்பு மக்களுக்காக போராடிய அண்ணன் திருமான 90-2000 காலத்தில் அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திரும்ப அண்ணன் 2000-ல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னென்ன 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிம்பு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அதை சொல்லுங்க. நாங்க நேரில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் 12ஆம் கிளாஸ் பொண்ணும் கற்பழிக்க முடியாது. என்னுடைய தங்கை மேல கை வச்சா என்ன கோவம்? அதே கோவம் தான் எங்களுக்கு வருது. ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் முதலமைச்சர் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது? நீங்களும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க, பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மக்கள் உங்களை அட்லீஸ்ட் திருப்பி அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையே. அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. அப்ப இதை கேட்கறதுக்கு எங்களுடைய அண்ணன் எங்க தலைவர் மாவட்ட ரீதியா பயணம் போனார். மாவட்ட ரீதியா பயணம் போடும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துடைய எழுச்சிகள் பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அப்ப உடனே செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா, அங்க ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டா அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. 10 ரூபாய் பாலாஜின்னு பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில இருக்கக்கூடிய மக்கள் எங்க தலைவரோட அன்பு இல்ல, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன, ஹாஸ்பிட்டல் போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அவ்வளவுதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க? அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்ற முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மட்டும் ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைகிறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது.
55% ஓட்டு போடுவாங்க. யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், வேணா நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க, அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரத்துக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆனது, ஆல்ரெடி மக்களோட இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவாரு, பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இது என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்தம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பள்ளி நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்க, நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும், எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும், பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு. கேஸ் நம்ம தானே போட்டோம், நம்மளை கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனால் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம புது கட்சியா, கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்டில். கோர்ட்டு சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு, ஆனால் நம்மளை கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே எஸ்ஓபி போட்டாங்க. அந்த எஸ்ஓபி பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார் அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு, அவர் மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம், வாரத்துக்கு ஒரு மாநாடு போகலாம். ஆனால் நம்ம ஒரு மாநாடு போறதா இருந்தா ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ள 15 நாள் ஆயிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்ல இங்க வந்தா 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை ரோட சரியா ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வர்றதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப திருப்பி ஒரு ஸ்டாம்பேட் ஆகி திருப்பி அவர் மேல கொலவழி பண்ணும். இதுக்காக தான் எஸ்ஓபி. அப்பதான் முடிவு பண்ணோம், ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு. இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போனோம், மதுராந்தகம் போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது. அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அன்னைய நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஓப்பனா சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை விமர்சனம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. 2 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, 14 வயசு 16 வயசு குழந்தை காலை கடந்து கடக்க முடியல. இதை நோக்கி நம்மளுடைய பிரச்சாரத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன், நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும்.
மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எடுத்துனார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, 1 சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார், அவராலையும் முடியல. கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவிலாம் உடைச்சாரு, ஆனால் அவராலையும் முடியல. நம்ம அவரை நம்ம சிறுமைப்படுத்தல, திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்துல நடிக்க ஆரம்பிச்சார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சரா இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சரா இருந்தவர், 3 தட்டி முதலமைச்சரா இருந்தவர், இன்னைக்கு ஸ்டாலின் சர்க்கரை செஞ்சுட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம், ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். உடனே கூட்டணி பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமான்னு. 234 தொகுதியிலும் காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன், நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு. கவலைப்படாதீங்க, பார்த்துக்குவோம். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். ஸோ காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ 22 கட்சி கூட்டணி, கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, 16 வயசு குழந்தையோட ரேப்பை பற்றி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சுக்குவார். இன்னைக்கு நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டான்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்கள் நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்க குறிக்கோள், நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம் உறுதியாக சொல்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமாக கடுமையாக போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாள்ல கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாள்ல பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒண்ணுமே சொல்லாம சும்மா எங்கேயாச்சும் டூர் போய்கிட்டு நாங்க ரோட்ல நிற்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆட்சியை நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அன்பு அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களினுடைய கண்டன போராட்ட உரை. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆதவ அர்ஜுனா, கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் KG அருண்ராஜ், கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள், அண்ணன் JCD பிரபாகர் அவர்கள், அண்ணன் VS பாபு அவர்கள் மற்றும் வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள், பிருத்திவி அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கே அப்புன் என்ற வேல்முருகன், SK குமார், தாமு, பாலமுருகன், ராகவன், கட்பீஸ், ECRP சரவணன், சிவா, வேலு, தனிகாச்சலம், பழனி என்ற பழனியப்பன், திலீப் குமார், பல்லவி, சபரிநாதன் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நமது வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சாதி வாரி கணக்கெடுப்பு ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணை வெளியிட வலியுறுத்தியும், தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டும் போதைப் பொருள்
புழக்கத்தையும் தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசை கண்டித்தோம். இங்கே நம்ம கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற வேளையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்தில் இப்போ பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை அடையார் CLRI ப்ராஜெக்ட் செய்ய வந்த கல்லூரி மாணவி மயக்கம் மருந்து தெளித்து அந்த பொண்ணை கடத்தி பாலியல் கொண்டை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்பாக என்பதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் வெளியிட்டுள்ள ஜனநாயகத்துக்கு விரோதமான வழிகாட்டு நெறிமுறைகளை SOP திரும்ப வலியுறுத்தியும், SOP யாருக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வேற யாருக்கும் இல்லை, நம்ம தலைவருக்காக மட்டும்தான் அந்த SOP. நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், அதுக்கு மேலே கூட்டத்தை சேர்க்காத, எல்லாமே நமக்கு மட்டும்தான் அந்த SOP. வேறு யாருக்கும் அந்த SOP கிடையாது. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை திரும்ப பெற வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன உடனே இதுதான் தளபதி குடும்பம், உடனே சொன்னா போதும் நாங்கள் வரோன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் நீங்கள் தான் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத ஆட்சியை செய்து வருவதோடு தமிழ்நாடு மக்களாகிய நாம் அனைவரும் நன்கு அறிந்தது ஒன்று. இருப்பினும் இந்த ஆட்சியில் நிகழும் அவலங்களை, மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நமது தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றிக் கழகமும் தொடர்ந்து மக்களோடு மக்களாக எதிர்த்து ஜனநாயக குரல்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். அந்த வகையில் 3 முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களின் நலனுக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றிட இன்று நாம் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சாதிவாரி கணக்காய்வு நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை வலியுறுத்துகிறது. விகிதாசார அடிப்படையில் அனைவருக்கும் அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கம். இந்த கொள்கை முழக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டு நடைபோடும் ஒரு உண்மையான இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று தம்பட்டம் அடிக்கும் இந்த திமுக அரசு சாதிவார கணக்காய்வு நடத்தாமல் சமூக நீதிக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி எங்களது கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பீகார், கர்நாடகா, ஒடிசா, தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி கணக்காய்வு நடத்த முடியும் போது இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் அதை நடத்தாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு கொண்டு இருக்கிறது. அந்த கனவு இன்று இன்னும் 50 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். திமுக கூட்டணியின் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட சாதிவார கணக்காய்வு நடக்கும் போது இந்த திமுக அரசு மட்டும் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஆளும் திமுக அரசு பெரியாரின் பேரன்கள் என போலி வேஷம் போடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்காய்வை நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டு அதனை நடத்த வேண்டும் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். இரண்டாவதாக தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை
ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு புழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிய வெற்றி விளம்பர ஆட்சியாளர்களுக்கு கடுமையான கண்டனங்களை இந்த தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி காலையில் எழுந்து செய்தித்தாள்களை படித்தால் எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக கொலை, கொள்ளை, 2 வயது பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் பல்வேறு பாலியல் வன்முறை குற்றங்கள் செய்பவர்கள் பாதி பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தும் ஆட்சியாளர்களை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை. நம்மளுடைய ஆட்சி தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆட்சிக்கு வரும்போது இருகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கு அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனது என தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என சொல்லிவிட்டு இன்றைக்கு போதைப்பொருள் கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைமைக்கு மாநிலத்தை மாற்றிருக்கிற இந்த போதை மாடல் திமுக அரசை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போதைப்பொருள் கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளையோர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் போதை தலைக்கேறி பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. இது முதலமைச்சருக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சரை வன்மையாக தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. இப்படி வாக்களித்த மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காத இந்த ஊழல் போதை தலைக்கேறிய திமுக அரசுக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை முடக்கும் வகையில் வெளியிட்டப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். நமது தலைவர் தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பொதுமக்கள், தாய்மார்கள், தோழர்கள் மற்றும் தோழிகள் என தன்னெழுச்சியாக மக்களுக்கு கலந்து கொண்டு ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். காசு கொடுக்கலங்க, சாப்பாடு கொடுக்கலங்க, எதுவுமே கொடுக்கல. ஆனால் தலைவர் தளபதி இங்கே வருகிறார் என்று சொன்னால் கொடுக்கிற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி. 5000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு அரசு காட்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது எப்படியாவது நமது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடக்கவே கூடாது என்ற எண்ணத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிகிறது. ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவர் தனது மக்களை சந்திக்க முடியாத வகையில் தடுக்கும் இந்த ஜனநாயக விரோத SOPயை இந்த பயந்து நடுங்கும் திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக எங்கள் தலைவர் தளபதியின் மக்களாட்சி நிச்சயம் அமையும். எங்கள் தலைவரின் நல்லாட்சியில் சமூக நீதி பாதுகாக்கப்படும், பெண்களின் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான ஆட்சி வழங்கப்படும். குறிப்பாக எங்கள் தலைவரின் ஆட்சியின் போது நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோல SOP எல்லாம் போட்டு உங்களை நாங்கள் முடக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தலைவரின் ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக எங்கள் தலைவரும் அவரது நெஞ்சில் குடியிருக்கும் மக்களையும் உங்களால் என்ன செய்தாலும் பிரிக்க முடியாது. இன்னும் 50 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். விசில் சத்து
மகிழ்ச்சி பேரலையாக தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கும். நம்மளுடைய சின்னம் விசில், தளபதியுடைய சின்னம் விசில், வெற்றியின் சின்னம் விசில், மக்களின் சின்னம் விசில். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நன்றி உரை கழக மாவட்ட செயலாளர் பல்லவி அவர்கள். இக்கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாநிலம், மாவட்டம், சார்பணி மற்றும் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பத்திரமா போய் சேருங்க. வந்தது போலவே இந்த இடத்தை சுத்தம் செய்து போகிறோம். ஒரு முறை மீண்டும் நம்முடைய கொள்கை முழக்கத்தை சொல்லி இறுதியாக ஒரு வாட்டி அண்ணனோட சேர்ந்து சத்தம் போடலாமா? போராட்டம், இது போராட்டம். தாவே போராட்டம் நடத்திடுக, 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 நடத்திடுக. சாதி வாரி கணக்கு ஆய்வை வாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடுக, உடனடியாக நடத்திடுக. சீர்படுத்து, 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 சீர்படுத்து. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. ஜனநாயக விரோத, ஜனநாயக விரோத எஸ்ஓபியை வாபஸ் பெறு, எஸ்ஓபியை வாபஸ் பெறு. முடக்காதே, 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 முடக்காதே. மக்கள் சந்திப்பை முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெல்லட்டும், 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 வெல்லட்டும். வெற்றி கழகம் வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும். ஒலிக்கட்டும், 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 ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும், 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 ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும். போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். தாவேக்காவின் போராட்டம், தாவேக்காவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நன்றி, வணக்கம். கொடிப்பாடல். கொடிப்பாடல் கொடிப்பாடல் போடுங்க.